வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அழகான ஜென் கதையை தான் பார்க்க போறோம். இந்த கதை உங்க மனசுல புதிய சிந்தனைகளை உருவாக்கும். உங்க மனசு தெளிவா வச்சுக்கிறதுக்கான முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தும். இன்னைக்கு உலகத்துல நாம அனைவருமே ஏராளமான சிந்தனைகள்ல சிக்கிக்கிட்டு புதுசா வரக்கூடிய விஷயங்களுக்கு இடம் கொடுக்க முடியாம தவிக்கிறோம். இந்த கதை நம்ம மனசை எவ்வளவு பரிசுத்தமா வச்சு வெற்றி அடையலாங்கிறத பத்தி விளக்கமா சொல்லப்போகுது. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பிரபலமான ஜென் ஞானி ஒரு கிராமத்துல அமைதியா தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவர்கிட்ட வாழ்க்கையை பத்தி ஆழமான சிந்தனைகள் நிறைய இருந்தது. அதனால பலரும் அவரோட காலில் விழுந்து வணங்கி அவர்கிட்ட ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு வருவாங்க. ஒரு நாள் அந்த நபரை சந்திக்கிறதுக்கு ஒரு பேராசிரியர் வந்தார். அந்த பேராசிரியர் அவரோட ஊர்ல மிகவும் அறிவாளி அப்படின்னு பேர் எடுத்தவர். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்களை கற்று வச்சிருந்தார். ஆனால் அதே சமயம் அவருக்கு இன்னமும் புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் இருந்துச்சு. இப்போ பேராசிரியர் ஜென்னானியை பார்த்து கேட்டாரு, ஐயா, எனக்கு நிறைய புத்தகங்கள் படித்த அனுபவம் இருக்கு. நான் ஏற்கனவே உலகத்தை புரிஞ்சுக்கிட்டவன். ஆனால் எனக்கு மேலும் சில அறிவுகளை பெறணும். அது எப்படின்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும்னு சொல்லி அந்த ஜென்னானி கிட்ட கேட்டார். அந்த ஜென்னானியை எல்லாருமே பெருமையா பேசுறத ஒரு பொழுதும் ஏற்றுக்க முடியாத மனநிலையில் இருந்தவர் தான் இந்த பேராசிரியர். இப்போ அந்த ஜென்னானி மெதுவா அந்த பேராசிரியரை பார்த்து ஒரு சிரிச்சார். சரி, நம்ம டீ சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டார். உடனே பேராசிரியர், ஓ, தாராளமா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ அந்த ஜென்னானி அருமையான டீ ஒன்று தயாரிச்சுட்டு வந்தார். அவர் கையில ஒரு கோப்பையை எடுத்துட்டு வந்து இந்த பேராசிரியர் முன்னாடி வச்சு அந்த டீயை அந்த கப்பில் ஊத்துனார். இப்போ ஜென்னானியே பேராசிரியருக்கு டீ ஊத்துறத பார்த்து அந்த பேராசிரியர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார். ஆனா அந்த ஜென்னானி அந்த கப்பில் டீயை ஊத்தும் போது அது நிறைய அளவுக்கு வந்துருச்சு. அப்பவும் அந்த ஜென்னானி டீயை ஊத்துறத நிப்பாட்டாம தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருந்தாரு. இப்போ அந்த கப்பில் டீ நிரம்பி வெளியில இருக்க டேபிள்ல வழிய ஆரம்பிச்சிச்சு. அப்பவும் அதை கண்டுக்காம அந்த ஜென்னானி தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருந்தார். இப்ப இதை பார்த்து பொறுக்க முடியாத பேராசிரியர் ஜென்னானியை பார்த்து, ஐயா, டீ கீழே கொட்டுது, பார்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு கேட்டார். டீ ஊத்துறத நிப்பாட்டிட்டு அந்த பேராசிரியரை பார்த்து சொன்னாரு, இந்த டீ மாதிரி தான் உங்களோட அறிவும். டீயை ஒரு கப்புல நிறைய ஊத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல ஊத்த முடியாது. அது ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே தான் போகும். உங்க மனமும் இது போலதான். உங்க மனம் ஏற்கனவே பல சிந்தனைகள்ல நிரம்பி இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல அந்த பழைய சிந்தனைகள்லாம் வெளியேற்றணும். இல்லைன்னா உங்க மனசுக்குள்ள புதிய சிந்தனைகள் தங்குறதுக்கான இடமே இல்லாம போயிடும். இப்ப அந்த பேராசிரியருக்கு அந்த ஜென்னானி சொன்ன அந்த வார்த்தை மிகப்பெரிய பாடமா அமைஞ்சிச்சு. பேராசிரியர் தன்னுடைய வாழ்க்கைய இப்ப மறுபரிசீலனை செய்ய தொடங்கிட்டார். ஜென் துறவி ரொம்ப எளிமையா அவருக்கு புரிய வச்சுட்டு அமைதியா போய் தியானம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும். 2வது நம்மளுடைய பழைய எண்ணங்கள் எல்லாம் வெளியேற்றிடணும். 3வது தன்னம்பிக்கையோட செயல்படணும். இதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. பழைய எண்ணங்களை தள்ளி போட்டு புதிய சிந்தனைகளை வரவேற்கிற மனநிலையை நாம் உருவாக்கணும். நண்பர்களே, இந்த ஜென் கதை நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடமா அமைஞ்சிருக்கு. இனிமேல் நாம மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில புதிய சிந்தனைகளை வரவேற்க வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் இதை படிச்சு புதிய சிந்தனைக்கு இடம் கொடுக்கட்டும். அடுத்த வீடியோல விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பாய்.